அனைவருக்கும் வணக்கம். நாம் இலக்கணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புணர்ச்சி இலக்கணம். இந்த புணர்ச்சி இலக்கணத்தில் வினா எழுத்து, சுட்டெழுத்து, குற்றியலுகரம், மரப்பெயர், பூப்பெயர், அதுக்கு முன்னால் எப்படி அந்த விதிகள் வருகின்றன, எப்படி அந்த சொற்கள் புணர்கின்றன அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வினா எழுத்து, இந்த வினா எழுத்தில் ஏ அப்படிங்கிறது தான் வினா. இந்த வினா எழுத்துக்கு முன்னால் எருது அப்படின்னு வறுமொழியாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏ என்பது நிலைமொழி, எருது அப்படிங்கிறதுல ஏ என்பது உயிரெழுத்து. இப்படி வறுமொழியாக உயிரெழுத்து வரும்போது எப்படி மாறுது பாருங்க, எவ்வெழுத்து அப்படின்னு வருது பாருங்க, எவ்வெருது அப்படின்னு வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஏ கூட்டல் சிறுவன், இந்த சி அப்படிங்கிறது மெய்யெழுத்துகளில் வல்லின எழுத்துகள். வல்லின எழுத்து என்னென்ன அப்படின்னா கசட தப்பற, அதுதான் வல்லின எழுத்துகள். அந்த வல்லின எழுத்தில் சி என்ற எழுத்து வரும்போது ஏ கூட்டல் சிறுவன் எச்சிறுவன் அப்படின்னு வருது. அப்போ அந்த வல்லின எழுத்தே மறுபடியும் இங்கே மிகுந்து வருகிறது. இங்கே பாருங்க, உயிரெழுத்து வரும்போது வகர ஒற்று ஆகிறது. அடுத்தது பாருங்க, ஏ கூட்டல் ஞனம். இந்த ஞங்கிற எழுத்து சொல்லுக்கு முதல்ல இந்த ஒரு இடத்துல தான் வரும், மற்ற இடங்கள்ல வராது. அப்போ இது ஏ என்ற நிலைமொழி முன்னால ஞனம் அப்படிங்கிற அந்த வறுமொழி வரும்போது எங்கணம் அப்படின்னு வருது. இது மெல்லினம். மெல்லினம் வரும்போது அதே எழுத்து மிகுந்து வருது. அடுத்தது பாருங்க, ஏ கூட்டல் யானை. இந்த யா அப்படிங்கிறது இடையின எழுத்து, யரள வழல இடையினம். அந்த இடையின எழுத்து வரும்போது ஏ கூட்டல் யானை எவ்யானை அப்படின்னு வகர ஒற்று வருது. அடுத்தது பாருங்க, சுட்டெழுத்து. எதெல்லாம் சுட்டெழுத்து அப்படின்னா இ உ என்ற 3 குறில் எழுத்தும் சுட்டெழுத்து. இப்போ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கு முன்னால் அணில் அப்படிங்கிற வறுமொழி வருது. அதில் எந்த வறுமொழி அப்படின்னா உயிரெழுத்தாக வரக்கூடியது. அணில்ங்கிறது உயிரெழுத்து தானே. அப்போது உயிரெழுத்து வரும்போது அவ்வணி அவ்வணில் அப்படின்னு வருது. அப்போ இங்கே வகர ஒற்று வருது. ஆவும் என்னவா மாறுது அப்படின்னா வகரமாக மாறுகிறது, அவ்வணில் அப்படின்னு வருது. ஆ கூட்டல் கடல் அக்கடல் அப்படின்னு வல்லினம் வரும்போது வருது. ஆ கூட்டல் மரம் அம்மரம் அப்படின்னு மெல்லினம் வரும்போது அந்தந்த எழுத்துக்களே வருகிறது. அடுத்தது ஆ கூட்டல் வண்டி அவ்வண்டி, இடையினமும் அதே மாதிரி வருது. சுட்டு நீளின் ஆ கூட்டல் இடை இடை அப்படின்னு ரொம்ப தூரத்தை குறிக்கும்போது யகர ஒற்று இந்த ஆவுக்கும் ஈக்கும் நடுவில் யகர ஒற்று வருது, ஆயிடை அப்படின்னு வருது. அடுத்தது குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகரம் வரும்போது பட்டு கூட்டல் ஆடை அப்படின்னு வரும்போது என்ன ஆகுறது அப்படின்னா இந்த பட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த டூல இருக்கிற உகரம் போயிடும். உகரம் போய் பட் இட் அதோட சேர்ந்தே வரும். பட் கூட்டல் ஆடைன்னு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பட்டாடை அப்படின்னு வருது. இந்த டகர மெய்யோட ஆ என்ற உயிரெழுத்து சேர்ந்து பட்டாடை என்று ஆகிறது. அடுத்தது பாருங்க, இதில் இந்த மற்றதெல்லாம் ஒன்றும் அந்தந்த இடங்களில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் யகரம் வந்தால் மாத்திரம் என்ன ஆகும் அப்படின்னா குற்றியல் உகரம் குற்றியல் இகரமாக மாறி போகும். அப்போ சார்பு கூட்டல் யாது அப்படின்னு நம்ம எழுதும்போது சார்பு யாது அப்படின்னு வந்துடும். அடுத்தது மரப்பெயர். மரப்பெயர்னா எல்லா மரத்தை குறிக்கக்கூடிய பெயர்களுக்கும் கிடையாது, ஒரு சில பெயர்களுக்கு மாத்திரம் வரும்போது, சில பெயர்கள் மட்டும் வரும்போது வல்லினம் வறுமொழியாக வந்தால் அதற்கு இனமான மெல்லினம் இடையிலே தோன்றும். இங்கே பாருங்க, விள கூட்டல் காய் அப்படின்னு எழுதும்போது
விளங்காய் அப்படின்னு எழுதுகிறோம். மா கூட்டல் தளிர் அப்படின்னு எழுதும்போது மாந்தளிர் அப்படின்னு எழுதுகிறோம். இணை எழுத்துகள் வருது பாருங்க. இந்த காவுக்கு இணை எழுத்து ங, தாவுக்கு இணை எழுத்து இந்து. எப்படி அது அப்படின்னா இந்த கங்க சங்க டன தன பம அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது வரைக்கும் காவுக்கு இணை எழுத்து ங, சாவுக்கு இணை எழுத்து ஞ, தாவுக்கு இணை எழுத்து ந, தாவுக்கு இணை எழுத்து ந, இந்து போடுவோம்ல அந்த ந அது. அதே மாதிரி ட்ராவுக்கு இணை எழுத்து ந, அதுதான் இணை எழுத்துகள் அப்படின்னு பேர். அந்த இணை எழுத்து தான் வந்திருக்கு பாருங்க. இந்த காவுக்கு இணை எழுத்து ங இங்கு வந்திருக்கு. தாவுக்கு இணை எழுத்து இந்து மாந்தளிர் வந்திருக்கு. அதே மாதிரி காயா கூட்டல் பூ காயாம்பூ. காயாங்கிறது ஒரு மரம், அந்த மரத்தோட பூ காயாம்பூ. மகர ஒற்று வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி பூ பெயர் முன் பூ அப்படிங்கிற ஒரே ஒரு பெயர், அந்த பெயருக்கு முன்னால் வல்லினம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பூ கூட்டல் கொடி பூங்கொடி அப்படின்னு அந்த காவுக்கு இணை எழுத்து ங்காவும் வரலாம். பூ கூட்டல் கொடி பூக்கொடி அப்படின்னு வல்லினம் மிகுந்தும் வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். அதே மாதிரி தெங்கு என்னும் பெயர் அப்படிங்கிறது வரும்போது என்ன ஆகும்? தெங்கு அப்படிங்கிறது தெங்கு கூட்டல் காய் வல்லினமாக இந்த காய் அப்படிங்கிற சொல்லு வரும்போது என்ன ஆகும்? இந்த தே அப்படின்னு நிலைமொழியில் வருது பார்த்தீங்களா? அந்த தே என்பது என்ன ஆகும்? முதல் நீண்டு தேங்கு கூட்டல் காய் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உயிர்மையும் போயிடும். இந்த கூங்கிற உயிர்மையும் கெட்டு தேங்காய் அப்படின்னு வரும். இந்த மாதிரி நிறைய சொற்கள் வரும். இது மட்டும் இல்லாமல் பல சில அப்படிங்கிற சொற்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா தமிழ் தாம்பரின், அதாவது பலவுக்கு முன்ன பல வந்ததுன்னா பல பல அப்படியும் எழுதலாம், பல பல அப்படியும் எழுதலாம், பற்பல அப்படியும் எழுதலாம். அதே மாதிரி சில அப்படிங்கிற சொல்லுக்கு முன்னாலேயே சில அப்படிங்கிறது வறுமொழி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில சில அப்படி எழுதலாம், சில சில அப்படியும் எழுதலாம், சிற்சில அப்படியும் எழுதலாம். இந்த மாதிரி இல்லாமல் பிற வரும்போது இப்போ பல கூட்டல் கலை அப்படின்னு வந்தால் எப்படி எழுதணும்? பல்கலை அப்படின்னு எழுதணும். அந்த அகரம் போயிடும், நிலைமொழியில் இருக்கக்கூடிய அகரம் போயிடும். பல்கலை அப்படின்னு எழுதணும். பல கலைன்னு எழுதலாமான்னா அப்படியும் எழுதலாம், ஒன்றும் தவறு இல்லை. அதே மாதிரி பல கூட்டல் மணி அப்படின்னு எழுதும்போது பன்மணி அப்படியும் எழுதலாம், பலமணி அப்படியும் எழுதலாம். சில கூட்டல் வளை அப்படின்னு எழுதும்போது சில்வளை அப்படியும் எழுதலாம், சில வளை அப்படியும் எழுதலாம். சில கூட்டல் சொல் அப்படின்னு வரும்போது சில சொல், நடுவில் இச்சு வரக்கூடாது, சில சொல் அப்படி எழுதலாம், சில் சொல் அப்படியும் எழுதலாம். அதனால் அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய அகரம் கெட்டும் எழுதலாம், அகரம் கெடாமல் உள்ளதை உள்ளபடியாகவும் நாம் எழுதலாம். இந்த மாதிரி இன்னும் எண்ணு பெயர் புணர்ச்சி இருக்குது, அதையெல்லாம் நாம் அடுத்ததில் பார்க்கலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, தொடர்ந்து பாருங்கள். இலக்கணத்தை தொடர்ந்து படிக்கும்போது தான் அது நமக்கு புரியும். சரியா? நன்றி. தொடர்ந்து பாருங்கள்.